ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அரசு மீனவர்கள் நலத்துறை சார்பில் மீனவர்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து வெல்ஃபேர் போர்டு மூலியமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல என்னென்ன நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து வெல்ஃபேர் போர்டுல இருக்கக்கூடிய மெம்பருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதன் மூலியமா வந்து பலதரப்பட்ட மாணவர்கள், பலதரப்பட்ட மக்கள்கள், மீனவர்கள் எல்லாருமே இதன் மூலியமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரிலீஃப் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து பெனிஃபிஷரி ஆகுறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபிஷர்ஸ்மேன் வெல்ஃபேர் போர்டு. அதாவது வந்து இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு கட்டுமான பணியில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கட்டுமானம் பணிக்குன்னு சொல்லிட்டு அமைப்பு சாரா தொழிலாளர் நலத்துறைன்னு இருக்கும். அதே மாதிரி மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து தனியா வந்து ஒரு போர்டு வந்து இருக்கு, வெல்ஃபேர் போர்டு. அந்த வெல்ஃபேர் போர்டுல நீங்க வந்து ஒரு மெம்பரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நலத்திட்டங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த போர்டு வெல்ஃபேர் போர்டுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. உங்க குழந்தைகள் வந்து ஸ்கூல் படிக்க போனா அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மேரேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு நீங்க மீன் பிடிக்க போகும்போது ஏதாச்சும் வந்து அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த வெல்ஃபேர் போர்டில் வந்து அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஃபிஷர்மேன் அண்ட் ஃபிஷர் உமன் போர்டில் வந்து வெல்ஃபேர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.50, அதாவது 4.5 லட்சம் ஃபிஷர்ஸ் மேன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறதா அவங்க அபிஷியலா அவங்களோட வெப்சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகள் வந்து இருக்கும், அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து மீன் பிடிக்கக்கூடிய இடங்கமா வந்து இருக்கும். மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்க தான் போவாங்க. மீன் பிடிக்கிறதே ஒரு தொழிலா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு மெம்பரா வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் போர்டில் மெம்பர் ஆயிருப்பாங்க. அது மெம்பர் ஆகிறது மூலியமா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இது மூலியமா வந்து கிடைக்குது. அதுல ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ரிலீஃப்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. டெத் டியூ டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, ரிலீஃப் ஃபண்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ் போத் ஹேண்ட். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆயிடுச்சு, 2 ஹேண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செயல் இழக்கக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சார்பில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் போத் லெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, செயல் இல்லாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஒன் ஹேண்ட் ஒன் லெக், ஒரு கையும் ஒரு கால் வந்து செயல்நிலையே இல்லாம இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சைட்ஸ் இன் போத் ஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயல் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல 2 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் ஹேண்ட் ஒன் லெக் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இன்சூரிஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆயிருக்கு, ஆல் அபவுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூவா இருக்கு, இன்சூரியா ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெத் டூரிங் ஃபிஷிங் ஆஃப்டர் ஃபிஷிங் டியூ டு ரீசன் அதர் தென் ஆக்சிடென்ட் டெத். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போகும்போது உங்களுக்கு அவங்க வந்து கடல்ல வந்து மூலியமா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 lakhs வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர்ஸ் மேன் வந்து மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் டெத், அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டலி எக்ஸ்பென்ஸுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2,500 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், இந்த டெத், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளைம் வந்து கிளைம் பண்றதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்கீம், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மீனவரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க, அவங்க குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு அசிஸ்டன்ட் ஸ்கீமா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அசிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன் டு சன் அண்ட் டாட்டர் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. மீனவருடைய மகள்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை அப்படிங்கறதுமே வந்து கொடுக்குறாங்க. சோ அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து டே ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற இடத்துல 10th பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய மகனா இருக்காங்க அப்படின்னா 1,250 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதே ஃபீமேலா இருக்காங்கன்னா 1,500 ரூபாய் கொடுக்குறாங்க. 12th பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து 1,750 ரூபாய் ஜென்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஃபீமேலுக்கு வந்து 2,000 ருபீஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஐடி அண்ட் பாலிடெக்னிக் 12th முடிச்சிட்டோ 10th முடிச்சிட்டோ ஐடி அண்ட் பாலிடெக்னிக்ல வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு 1,200 ரூபாய் ஜென்ஸுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 1,750 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. பாய்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸா வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1,450 ரூபாய் கொடுக்குறாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து 1,950 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1,750, கேர்ள்ஸுக்கு வந்து 2,250 வந்து கொடுக்குறாங்க. பாய்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபீஸா வந்து நம்மளுக்கு 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து
2500 ரூபாய் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2250 ரூபாய் வந்து ஜென்ஸுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 2750 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதே ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3250 ஜென்ஸுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 3750 வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவர்ஸ் வந்து எல்எல்பி, பிஎல்எல்பி, இன்ஜினியரிங், மெடிக்கல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2250 ரூபாய் ஜென்ஸுக்கும், ஃபீமேலுக்கு வந்து 2750 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4250 ரூபாயும், ஃபீமேலுக்கு வந்து 4750 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே இது போஸ்ட் கிராஜுவேட்லேயே வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, லாலே வந்து எல்எம் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங்ல எம்இ படிக்கிறாங்க, மெடிசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி அமௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீனவர்களுடைய டாட்டருக்கு வந்து மேரேஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, டாட்டருக்கு மட்டும் கிடையாது, சன்னுக்குமே மேரேஜ் ஆச்சு அப்படின்னாலும் அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் அசிஸ்டன்ட் டு மெம்பர், அதே இது மேலுக்கு வந்து 3000 ரூபாயும், ஃபீமேலுக்கு வந்து 5000 ரூபாயும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேரேஜ் அசிஸ்டன்ட் டு சன் டாக்டர் ஆஃப் மெம்பர் அப்படிங்கிற இடத்துலயும் நமக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. டெலிவரி டயத்தில், அதாவது மீனவருடைய டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி அவங்க வந்து டெலிவரி ஆகக்கூடிய டயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபீமேலுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்காக நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு, பிரெக்னன்சி டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபண்ட் வந்து தனித்தனியாக வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது நிறைய மீனவர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த மாதிரியான ஸ்கீம் பற்றி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ இதுக்கெல்லாம் நீங்க வந்து கிளைம் பண்ணணும், அப்ளை பண்ணணும், சரியான ஒரு டைமிங்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், மீனவர்கள் நலத்துறையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெம்பரா இருக்கணும். அந்த மெம்பர் கார்டை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த கிளைம் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றோம், யார்கிட்ட போயிட்டு வந்து அப்ளிகேஷன் போகும் அப்படிங்கலாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து மீனவர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.